வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தீபாவளிக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முறுக்கு, இதுக்கான மாவை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன். இது செஞ்ச பிறகு அதிரசத்துக்கான மாவை ஏற்கனவே புளிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி போட்டாச்சு. நல்லா பூரி மாதிரி உப்பியும் வந்துருச்சு. இந்த அதிரச மாவு செய்கிறதையும் ஈஸி தான். இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரவை உருண்டைக்கு டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் நெய்யும் நல்லா உருக்கியும் போட்டிருக்கேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடா, இது அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவையும் வறுத்து செஞ்சது. நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. தீபாவளி அன்னைக்கு காலையில் எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவியம் செஞ்சேன். இதுக்கான மாவு இட்லி மாவு தான். அந்த இட்லி மாவில் இந்த பூரணத்தை செஞ்சு அதை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். இப்போ சுவியமும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குலோப்ஜாம் அதை நாளே செஞ்சுட்டு அதுக்கான வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ தீபாவளிக்கான பலகாரங்கள் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கும் நெய்வேத்தியமாக வச்சாச்சு. இதனுடைய தீபாவளிக்கான பட்டாசுகள், அதுக்கப்புறம் புத்தாடைகள், இதையெல்லாம் வச்சு சாமிக்கும் படைச்சாச்சு. நல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க பல்லாண்டு. விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. என்ஜாய்.